பள்ளிகளுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஜனவரி மாத சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2009 ஊதிய பணிக்கு சேர்ந்த 2 தரப்பு ஆசிரியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாட்டை களைய கோரி சமமான சம்பளம் வழங்க வேண்டும் என சொல்லி பள்ளிகளுக்கு செல்லாமல் கடந்த அரையாண்டு விடுமுறை போது அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்திருந்தார்கள். அதன் பிறகு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பணிக்கு செல்லாவிட்டால் அவர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது அரசு விதியின்படி நோ ஒர்க் நோ பே என்கின்ற விதியின்படி பள்ளிகளுக்கு சென்று எல்லா ஆசிரியர்களுடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட போவதாக பதிவமைப்பு இடைநிலை ஆசிரியர் இயக்கம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் 36 நாட்களாக போராட்டம் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலும் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்நிலையில் பள்ளிக்கு செல்லாத ஆசிரியர்களுடைய சம்பளத்தை பள்ளிக்கல்வித்துறை தற்போது பிடித்தம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று அவர்களுடன் பணியாற்றக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வந்திருப்பதாகவும் இன்று அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவ விடுப்பு முறையான மருத்துவ விடுப்பு எடுத்த ஆசிரியர்களை தவிர பள்ளிக்கு செல்லாத பிற இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக கருதப்பட்டு அவர்களுடைய சம்பளம் பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட அரையாண்டு விடுமுறை மற்றும் ஜனவரி மாதம் முழுவதுமாக பணிக்கு செல்லாத அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவருடைய சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.